டைமா ஒதிமலை முருகனை தரிசனம் செய்ய போறோம். மார்னிங் 5 o'clock எழுந்திருச்சு குளிச்சு 3 பேரும் கிளம்பிட்டு எப்பவும் வெளியே போகும்போது ஃபேமிலி போட்டோ எடுப்போம். அதே போல எடுத்துட்டு கிளம்பிட்டோம். மார்னிங் வைப் நல்லாவே இருந்துச்சு. அப்படியே ரசிச்சே போனோம். பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டோம். போற வழி ஃபுல்லா வாழை மரத்தோப்பா இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சே போனோம். கிட்டத்தட்ட போயிட்டோம். ஒரு இடத்துல வழி தெரியல. ஸோ மேப் பார்த்து தான் போனோம். நாங்க நின்ன இடத்துல வந்து 3 ரோடு பிரிஞ்சு போச்சு. அங்க ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் இருந்தது. அதையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் பைக் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போற வழியில ஒரு இடத்துல பெண்டு இருந்துச்சு. அந்த பெண்டு எடுத்து போகும்போது நல்லாவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒதிமலை கிட்ட வந்துட்டோம். ஒரு வழியா வந்தாச்சு ஒதிமலை முருகன் கோவில் அடிவாரத்துக்கு. விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு மலையேற ஆரம்பிச்சிட்டோம். தீனாவுக்கு ஒரே ஜாலி. மங்கீஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்களையும் கூப்பிட்டு மங்கீஸை காமிச்சுக்கிட்டே இருந்தான். தீனா ஜாலியா மங்கீஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே வந்தான். மேல ஏற ஏற வந்து வியூ நல்லாவே இருந்துச்சு. இது வந்து 2460 வீடு உயரம் உள்ளது. உலகிலேயே பெரிய முருகன் கோவில் இதுதான். 1880 ஸ்டெப்ஸ் இருக்கு. இது வந்து திங்கள், வெள்ளி, செவ்வாய், அப்புறம் அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி டேஸ்ல எல்லாம் வந்து இது ஓபன்ல இருக்கும். ஏற முடியல. சோ நாங்க உட்கார்ந்து தான் ரெஸ்ட் எடுத்து தான் போனோம். அங்கங்க உட்கார்ற மாதிரி மண்டபமும் இருந்துச்சு. அங்க நாங்க உட்கார்ந்து இருக்கும் போது தீனா வாங்க போலான்னு சொல்லி கை காமிச்சு போலான்னு கூப்பிட்டுட்டே இருந்தான். அப்புறம் அவனே ஏற ஆரம்பிச்சிட்டான். ஒரு வழியா முருகன் கிட்ட வந்துட்டோம். கிரௌட் அதிகமா இருந்ததால வெயிட் பண்ணிட்டு போலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தீனா மங்கி கூட விளையாடிட்டு இருந்தான். நாங்களும் அப்படியே உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்தோம். அவன் மங்கி கூட விளையாடினது மட்டும் இல்லாம அங்க ஒரு கம்பி இருந்தது. அதுல சறுக்கு மரமும் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவங்க அப்பா கூட குச்சி விளையாடிட்டு இருந்தான். அவங்க அப்பா மங்கிக்கு வந்து கிரேப்ஸ் கொடுத்தாரு. அதை பார்த்துட்டு அவனும் கிரேப்ஸ் கொடுத்தான். கிரேப்ஸ் கொடுத்தது அவனுக்கு ஒரே ஜாலி. ஃபைனலா முருகன் கிட்ட போயாச்சு. போனு கேமரா எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ நாங்க பேக்குள்ள எடுத்து வச்சிட்டோம். முருகன் வந்து பாக்குறதுக்கு வந்து 5 முகமும் 8 கரமும் கொண்டிருந்தாரு. பார்த்து தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. கீழே இறங்கும் போது தீனா ஒரே வெயில்ல வந்து தீனா தோண்டு போயிட்டான். ஃபைனலா அன்னதானம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.